ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஐயனார் துணை குடும்பத்தில் பாண்டி என்ன சொல்கிறாருன்னா வானதி கிட்ட, எங்கள் அன்னிக்கு நாங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ண காசு கொடுக்க போகிறோன்றாரு. அதுக்காக வானதி பாண்டி கிட்ட சண்டை போடுறாங்க. நீ என்னதான் இருந்தாலும் என் பேச்சை கேட்க மாட்ட பாண்டி, நான் உன்னை தேடி வந்ததுக்கு நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு வானதி போயிடுறாங்க. போயிட்ட பிறகு இதை மறைஞ்சு நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு சோழன். உடனே சோழன் வீட்டில் என்ன நடக்குதுன்னா, பல்லவன் எல்லார்கிட்டேயும் போயிட்டு, அண்ணா அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கையை பிடிக்கிறாரு. சேரன் கையை உதறி விட்டு போயிடுறாரு. அப்புறம் பாண்டி கிட்ட அண்ணா அப்படின்றாரு. பாண்டியும் பேசாம உள்ள போயிடுறாரு. சோழன் கிட்ட பல்லவன் அண்ணா அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணான்னு கேட்குறாரு. டே பல்லவா, அவ்வளோதான், உனக்கு போயிடு, முதல்ல என் முகத்தில் முழிக்காதன்றாரு சோழன். உடனே எல்லாரும் திட்டுனதுனால, எல்லாரும் பேசாமல் போனதுனால அழுதுகிட்டே மனசு நொந்து போயிட்டு ரூமில் போயிட்டு உக்காந்துறாரு. அப்போ நிலா வராங்க. என்னடா பல்லவா, யாரும் உங்ககிட்ட பேசலையா? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு அவார்டா கொடுப்பாங்க. அவங்க மனசும் ரொம்ப காயப்பட்டிருக்கோம்ல, அவங்க மனசும் சரியாகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையாடா, எல்லாம் சரியாயிடும்டான்றாங்க. அப்புறம் கேட்குறாங்க, உனக்கு எப்படி காயத்ரியை தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அண்ணி, அண்ணனுடைய பிரச்சனையிலேருந்து எனக்கு அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா, உனக்கு காயத்ரியை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீலா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணி, ஆனால் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா ஃப்ரெண்டுன்ற, ஆனால் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரூம் போட்டிருக்க, இது எந்த விதத்தில்டா நியாயம் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நீ ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, அந்த பொண்ணை அவங்க வீட்டில் இது மாதிரி ரூம் போட்டுச்சு தங்குச்சு அப்படின்னாக்கா அந்த பொண்ணை அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களாடா அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பல்லவன் சொல்கிறாரு, அண்ணி சாரி அண்ணி, இதெல்லாம் இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அண்ணி. என்னை எல்லாரும் தப்பாக நினச்சாலும் நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க அண்ணி. அண்ணனுங்கெல்லாம் பேசலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ணி அப்படின்னு அழுகுறாரு. உடனே நிலா பல்லவா அழாதரா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோள் மேலே பல்லவனை சாட்சிக்கிறாங்க. சாட்சி, ஒரு அண்ணி ஒரு குழந்தைய எப்படி சாட்சா இருக்கும், அண்ணினா அம்மா தானேங்க, அதனால் அவங்க மச்சினரை அழகாக சாட்சி நீ அழாதரா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அப்புறம் பாண்டி கடைக்கு சோழன் போகிறாருங்க. ஜூஸ் வாங்கிட்டு போகிறாரு அவங்க தம்பிக்கு. உடனே பாண்டி, இந்தாடா ஜூஸ் குடிடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே, ஏய் சோழா, நீ என்னடா இதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டியே அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. ஏய், எனக்கும் என் தம்பி மேலே அக்கறை இருக்கும் இல்லடா, இந்தாடா இந்தாடா குடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுக்குறாரு. அவரும் குடிக்கிறாரு. குடிச்சிட்ட பிறகு சோழன் கேட்குறாரு நைஸாக பாண்டிக்கிட்ட, பாண்டி என்னடா உனக்கும் வானதிக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்டா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறாடா அவ, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சண்டை போடுறா, எதுக்கு தான் சண்டை வருதுன்னே தெரியல, நான் எவ்வளவோ பேசினாலும் அவள் அப்படிதான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கவலையா சொல்றாரு சோழன் கிட்ட. அப்பனா நீ அவளை கழட்டி விட்டுடுறா அப்படின்னு சொல்றாரு சோழன். உடனே அது தாண்டா என்னால் முடியல அப்படின்னு சொல்றாரு பாண்டி. அவ இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு, இல்லைனாலும் கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்றாரு. உடனே சோழன், ஓ நீ அப்படி சொல்ல வரியா? இல்லடா, சண்டை அடிக்கடி நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அடிக்கடி சண்டை போடுறது நல்ல லவ்வே கிடையாதுரா அப்படின்னு சொல்கிறாரு சோழன். ஆனால் உங்களுக்கு சண்டை வந்தால் ரொம்ப எல்லை மீறி பேசுகிறீங்களாடா அப்படின்னு சொல்கிறாரு சோழன். உனக்கு என்னடா என் மேலே இவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாரு. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, ஏய் நீ என் தம்பி ஆச்சடா, உனக்கு எதனா பிரச்சனைனா நான் அண்ணன் சரி பண்ணி கொடுக்க மாட்டேனா, உனக்கு எனக்கு அக்கறை இருக்காதாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது வானதி வராங்க. வானதி சோழனை பார்த்து, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நீயும் இங்கே தானே வந்திருக்க, என்ன வானதி என்ன வந்த அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. உடனே இல்லை பாண்டியை பார்க்க வந்தேன், அதுக்கு முன்னெல்லாம் நான் கடைக்கு வந்தாவே நீங்கள் திட்டுவீங்க என்ன, பார்த்தாக்கா இப்போ நீங்கள் திட்டாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வானதி, நீ என்ன படிக்கிற அப்படின்ட்டு சோழன் கேட்குறாரு. நான் எம்காம் படிக்கிறேன், படித்து முடிச்சுட்டு மெடிக்கல் ஷாப் வைக்கலான்னு நினைக்கிறேன், உங்கள் வீட்டில் தான் நிறைய இடம் இருக்கு, எனக்கு அங்கே கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா நான் மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, நீ அந்த சந்துக்குள்ளே வச்சாக்கா யார் மருந்து வாங்குவா, தோ பாண்டி மாதிரி மெயினில் கடையில் வச்சினா தான் உனக்கு எல்லாரும் மருந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சோழன். அது என்னவோ சரிதான் அப்படின்றாங்க வானதி.
வானதியை பார்த்து சோழன் சரி சரி என் கூட கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பேசுறதுக்காக. உடனே என்னதான் உங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு அட வாமா அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. உடனே வானதியும் காரில் உட்காந்துன்னு போகிறாங்க சோழன் கூட. போயிட்டே இருக்கும்போது வானதி நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ப்ரோ அப்படின்றாங்க. என்ன நீங்கள் என்னை கூட்டின்னு போயிட்டு என்னை கொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோழனை பார்த்து வானதி அடைச்ச என்னம்மா நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்லை என்னை பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்காது திட்டுவீங்க, இப்போ கார்லலாம் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறீங்க, என்ன வேணும்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வானதி. அதுக்கு என்ன கேட்குறாருன்னா சோழன் உனக்கும் பாண்டிக்கும் சண்டையாம்மா, ஏம்மா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அவன் என்னை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்றான், என்னை பற்றி கவலைப்பட மாட்டேன்றான், எந்த நேரம் பாரு அவனுக்கு அவன் வீடு அவன் கடை அவன் குடும்பம் அப்படி தான் இருக்கிறான் ப்ரோ, என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேன்றான், அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. அதுக்கு சோழன் சொல்கிறாரு இல்லைம்மா அவன் எனி டைமும் உன்னை பற்றி தான் வீட்டில் நினச்சிருப்பான், உன் ஃபோட்டோவையே பார்த்துக்கிட்டு இருப்பான், நீ என்னன்னா இப்படி நினைக்கிறியம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ப்ரோ இப்போ சேரன் அண்ணன் எடுத்துங்க சந்தாவை எவ்வளோ லவ் பண்ணுறாரு, ஏன் இப்போ உங்களையே எடுத்துங்க நீங்களும் நிலாக்காவும் ஒரு உண்மை கல்யாணமே இல்லை ஃபேக்கு கல்யாணம் தான், ஆனால் நிலாக்காவுக்கு உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆனால் பாண்டி என்னை கண்டுக்கவே மாட்டேன்றான், என்னை லவ்வே பண்ண மாட்டேன்றான், சரியா எப்போ பாரு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்றாங்கம்மா. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்மா, ஏம்மா நீ இப்படிலாம் நினைக்கிற அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்குறாரு சோழன். திருப்பி திருப்பி குறை சொல்ல வானதி உடனேயே கேட்குறாரு சோழன்மா உனக்கு பாண்டிய பிடிக்குமா பிடிக்காதா, நீ என்ன இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுற அவனை பற்றி அப்படின்னு கேட்குறாரு. உடனே எனக்கு பாண்டிய ரொம்ப பிடிக்கும், அவன் என்கிட்ட ஃபஸ்ட்டில் பேசணும்னு நினைப்பேன், அப்புறம் என்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பேன், தூங்கி எழுந்த உடனே எனக்கு கால் பண்ணோன்னு நினைப்பேன், என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் உன்னையே நினச்சிட்டு இருந்தா அவன் எப்போ தான் உழைக்கிறது, அவன் சோறு தின்ன வேணாவா அப்படின்னு கேட்குறாரு. ப்ரோ இதெல்லாம் தான் லவ் ப்ரோ அப்படின்றாரு. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிச்சுக்கிறாருங்க பாண்டி சோழன். இன்னைக்கு இந்த கதையோட இதுக்கு தொடர் கதை நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய்.